அதிவீரா அதிவீரா ஆவாய வீரா அட என்ன ஆனவோ அட என்ன ஆனவோ ஒரு பூனையாக பண்ணது எப்படி குறிக்க சமத்தை கலைக்க முயற்சித்தாய். ஆனா நான் வந்து நல்ல காட்சி தரும் நிலையிலே இவங்க 2 பேரும் தாவது கலைச்சு கண்ணடி போதவையோ ஈசனை கோரி தவத்தில் அமர்ந்து வரமதை பெற வேண்டும் என்று சொன்னவன் யார்? ஐயா இங்க போந்தவையா தகுமாடா தகுமாடா தகுண்டா இன்னும் கொஞ்ச நேரம் பஞ்சாயத்து முடிச்சு போட்டு அதிவீரா கோபம் வேண்டாம். நீங்கள் எவ்வளவு ராகத்தோடு பாடலை பாடி சிவனை கோரி துதித்தாலும் சரி, ஆனால் நான் சொல்வதை கேளப்பா. நீங்கள் எத்தனை முறை கூறினாலும் சிவனால் தற்போது வர முடியாது. ஏன்டா முடியாது? ஏன் தெரியுமா? நடுவ போடு. சிவன் இப்போது எங்கே இருக்கிறார் தெரியுமா? கைலாயத்திலே சிவத்துக்கும் பார்வதிக்கும் அடிக்கடி சண்டை வருவது வழக்கம் அல்லவா? அது அவங்களுடைய குடும்ப விஷயம், இல்லறத்து பிரச்சனை. அது உனக்கு வேண்டாம் என்று நீ நினைக்கலாம். அந்த குடும்ப பிரச்சனையால் தற்போது வர முடியாத சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் ஈசனாகப்பட்டவர். வர முடியாது சொல்வதை கேளப்பா. அப்படி இருவருக்கும் வாக்குவாதம் அதிகமாகி சண்டை போட்டுக் கொண்டார்கள். அப்படி தன்னுடைய இடபாகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று சிவன் சாபத்தை கொடுத்தவுடன், அடே ஆணவம் பிடித்த ஈசா, நான் படைத்த ஜீவனாக இருக்கின்ற நீ எப்போது இடபாகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று நீ சாபத்தை கொடுத்தாயோ, நான் படைத்த உருவம் நீ அல்லவா? ஆகையால் எப்படி உன்னை ஒரு குழந்தையாக நான் படைத்தேனோ அப்படி குழந்தையாக நீ மாற வேண்டும். இதோ இருக்கின்ற இந்த பஞ்சாச்சார பேழையிலே உன்னை வைத்து அடைத்து வைத்திருக்கிறேன் என்று சாபத்தை கொடுத்த ஈசனை குழந்தையாக மாற்றிவிட்டாள் பார்வதி. அப்படி மாற்றிய குழந்தை அவளுக்கு வேற ஆள வச்சு இருக்கின்றார்கள். குழந்தையாக இருக்கின்றான். இப்பொழுது தந்தை யார் தாயார் என்று அவனுக்கு தெரியாது. இப்பொழுது நாங்கள் இருமே தந்தை தாய் என்று நினைப்போம். அவன் யாரு நினைக்கிறான்ப்பா? இப்போது யாருக்கு கருத்து இருக்கிறா தெரியுமா? தமிழ் கடவுள் என்று அழைக்கக்கூடிய முருக பெருமான் முருகனிடத்திலே தஞ்சம் புகுந்துள்ளார். உண்மைதான். பாடலை எல்லாம் பாடி பாடி அழைத்தாள். நான் போக மாட்டேன். சும்மா நேரம் கத்துன்னு கத்தணுமே. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்து இந்த வார்த்தை சொல்லியிருந்தாங்க, நாங்க அங்க போயிருக்கோம்ல. நான் முன்பே உரைக்கலாம் தான் இருந்தேன். இலங்கை ஆண்டான் அல்லவா ராவணேஸ்வரன், அவன் ஒரு ராகத்தை இசைப்பானே, அந்த ராகத்தினுடைய தம்பி பாடல் அவனுக்கு வரத்து அவன் தான் பாடுவான். புரியுதா? நான் பாடலை நான்
போலையா? சொல்ல ஆகையால் அந்த ஈசனை எப்படியாவது நீங்கள் கவர்ந்து வர வேண்டும். முருகனை பிளந்தால் ஆ, பஞ்சாயத்துல விட்டு கைக்கு வரும். தங்கள் கருத்துக்கு ஆமா, அது நம்ம ஆகட்டும். நமோ நாராயண